ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பவி பிரபா விலாக்ஸ். இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் என்ன பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ தான். தம்பி பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு தம்பி வந்து பார்த்திங்கன்னா அம்மாட்டே விட்டுட்டு வந்துட்டேன். பாப்பா நான் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். கை கால் முகம்லாம் நல்லா கழுவிட்டு முருகருக்கு வாராகி அம்மனுக்கு வீட்டில் வந்து நிறைய சாமி ஃபோட்டோ இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லா சாமி ஃபோட்டோக்கும் பூவெல்லாம் காலையிலே போட்டுட்டேன். காலையில் போட்ட பூவே நல்லா தான் இருக்குது. அதனால் எல்லா சாமிக்கும் தீபம் ஏற்றிட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணியெல்லாம் போட்டு விட்டுட்டு பத்தி குச்சினா பற்ற வச்சு சாமி கும்பிட்டுட்டு இப்போ தான் சாமி கும்பிட்டோம். நானும் பாப்பாவும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் ஈவினிங் என்ன சமைக்கிறோன்னு தெரியல. டீ வச்சு குடிச்சிட்டு நானும் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து என் ஃபோனை வாங்கி வச்சுக்குவா. அவள் ஏதாவது பார்த்துட்ருப்பா. நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஏதாவது நைட்டுக்கு பண்ணணும். தம்பியும் அம்மாவும் ஒரு 7 மணிக்கு வந்துடுவாங்க. மாமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடகைக்கு போயிருக்காங்க. அவங்க ஒரு 7 to 8க்குள்ளே வந்துடுவாங்க. அவங்க வரதுக்குள்ளே நம்ம வந்து சமைக்கணும். இப்போ என்ன சமைக்க போகிறேன்னே தெரியல. கடைக்கு போய் ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வந்தால் சமைக்கணும். இன்னும் சந்தைக்கு போகலை. சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இங்கே சனி சந்தை போடுவாங்க நம்ம ஊரில். சந்தைக்கு போய் நானும் பாப்பாவும் போய் மாமா 3 பேர் போய் நாளைக்கு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி வந்து எதாவது இருக்கிறத செஞ்சுட்டு நைட் நம்ம வந்து சாப்பிட்டுக்கோம். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா சூப்பராக போச்சு. 5 நாள் ஆச்சு நான் வீட்டில் தீபம் போட்டு. தீபமே போடாது, எனக்கு வீடே இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே தீபம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த நாள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக இருந்துச்சு. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறையா நடந்துச்சு. நான் 1 by 1 உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முருகருக்கு தீபம் போட்டோம்னா முருகரோட அருளால் எனக்கு வந்து அந்த நாள் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். எல்லாமே நல்ல விஷயமாகவே தான் நடக்கும். முருகரோட துணையால் நாங்கள் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கோம். அவரோட வழிகாட்டுதலில் நாங்கள் நல்லபடியாக நாங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு உடனே சரி பண்ணி கொடுத்துறாரு முருகர். அதனால் நாங்கள் ரொம்ப 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 முருகரோட அருளால் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாள் இப்படி தான் போச்சு. இன்றைக்கி காலையில் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சு சாப்பாடு வச்சு தம்பிக்கு பாப்பாவுக்கு தயிர் சாதம் கலர்னேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இன்றைக்கி பண்ணலை. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடாக சாதம் வச்சுட்டு ஏதாவது சிம்பிளாக ஏதாச்சும் கலர்ன சாப்பாடு ஏதாவது பண்ணிக்கலாம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூமில் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிவிட்டு அது இது எல்லாம் எடுத்து நீர் எல்லாம் நெத்திலாம் பூசிகிட்டு இருக்கா. வந்து பாருங்களேன் பாப்பாவை. பை சொல்லு சாமி. பாய். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சொல்லு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபம் போட்டிருக்கேன். முருகரோட ஃபோட்டோவோட வீடியோ உங்களுக்கு நான் அப்படி காட்டுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வந்த வினையும் வருகின்ற வயல்வினையும் கந்தனென்று சொல்லிங்கிட கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிந்தோர்க்கு மேவ வராதே வினை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.